بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இந்த நரிப்பை ஊரிலே அல்லாஹுடைய பள்ளிவாசல் திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இப்போது நான் உங்களுக்கு மத்தியிலே இந்த இறை இல்லம் ஏன் எதற்கு என்ற இந்த தலைப்பில் பேச இருக்கின்றேன். இந்த பள்ளிவாசல் ஏன் எதற்கு என்ற இந்த கேள்விக்கு விடை காண இருக்கின்றோம். இங்கு 2 பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. ஒரு பள்ளிவாசல் ஷாஃபி பள்ளிவாசல், இன்னொரு பள்ளிவாசல் ஹனஃபி பள்ளிவாசல். நல்ல வேளை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஹம்பலி மதுஹபுங்கிறது இல்லை, மாலிகி மதுஹபுங்கிறது இல்லை. இருந்தால் ஒவ்வொரு ஊருக்கும் 4 பள்ளிவாசல்கள் அமைந்திருக்கும். நல்ல வேளையாக 4 மதுஹபுகள் நமது நாட்டில் இல்லை என்றால் ஒவ்வொரு ஊருக்கும் 4 பள்ளி ஏற்பட்டிருக்கும். இவை இந்த 2 பள்ளிகள், ஒன்று ஷாஃபி மதுஹபு, இன்னொன்று ஹனஃபி மதுஹபு. நீங்கள் தமிழகத்தில் இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரம் வருவதற்கு முன்னால் நிலைமை எப்படி இருந்தது என்று கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்னும் ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தும் அறியலாம். ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை நடைபெறும். இரவு தொழுகை, அதற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பேர் தராவீஹ். 20 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். காலையில் சுபுகுல இருந்து லொஹரு, அசரு, மகரிபு, இஷா எல்லோருமே ஒரே ஜமாத்தாகத்தான் தொழுவார்கள். 20 ரக்காத்துக்களும் ஒரே ஜமாத்தாகத்தான் தொழுவார்கள். 20 ரக்காத்துக்கள் முடிந்த பிறகு ஷாஃபியே அங்கே போ, ஹனஃபியே இங்கே போ என்று ஹனஃபிக்கு ஒரு ஜமாத்து, ஷாஃபிக்கு ஒரு ஜமாத்து என்று சில பள்ளிகளில் வித்ரு தொழுகை நடைபெறும். இதனுடைய விளைவுதான் சில இடங்களில் ஹனஃபிக்கு என்று தனி பள்ளிவாசல், சில இடங்களில் ஷாஃபிக்கு என்று தனி பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்களில் இப்படிப்பட்ட தொழுகைகள், ஷாஃபிக்கு என்று தனி தொழுகை, ஹனஃபிக்கு என்று தனி தொழுகை. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி தொழுதாங்களா? ஒரே தொழுகை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது. கையை உயர்த்தியிருக்கிறார்கள், நெஞ்சுக்கு மேலே கட்டியிருக்கின்றார்கள். ருக்குவின் போது கைகளை உயர்த்துவார்கள், ருக்கு விட்டு எழுந்தவுடனே கைகளை உயர்த்துவார்கள். 2 ரக்காத்துக்கள் முடித்துவிட்டு 3வது ரக்காத்துக்கு வரும்போது கைகளை உயர்த்துவார்கள். இதுவெல்லாம் ஹனஃபியில் நீங்கள் பார்க்க முடியாது. ஷாஃபி மதுஹபில்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்கி வலல்லாலின் என்று முடித்தவுடனே ஆமீன் சொல்வார்கள். அப்படி ஆமீன் சொல்லும்போது சற்று இறைந்து சொல்வார்கள். இந்த பஞ்சாயத்து ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்குது. அப்போ அந்த அளவிற்கு இந்த பஞ்சாயத்து போயிருக்குன்னா நமது ஊரில் வெட்டு குத்து வரைக்கும் ஏன் போகாமல் இருந்திருக்கும்? கண்டிப்பாக போய் தான் இருக்கும். அதனால தான் 2 பள்ளிவாசல் உருவாக்கம். இன்றைக்கு நீங்கள் ஏன் 3வது பள்ளிவாசல் என்று கேட்கலாம். 3வது பள்ளிவாசல் எதற்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுவதற்கு. நாங்களெல்லாம் ஒரு காலத்தில் இந்த மதுஹபு பற்றியெல்லாம் தெரியாமல் இருந்தோம் என்று எங்களால் சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சிருந்தோம். மதரசாவில் இப்போது வித்ரு தொழுகையை பற்றி சொன்னேனே, இதை மாதிரி ஷாஃபி ஹனஃபி 2 பேருமே ஒரே மதரசாக்களில் தான் படிப்போம். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தஃப்சீரு எல்லா மாணவர்களும் ஒன்றாக பங்கெடுத்திருப்போம். ஹதீஸு எல்லா மாணவர்களும் ஒன்றாக பங்கெடுத்திருப்போம். இலக்கணம் எல்லா மாணவர்களும் ஒன்றாக பங்கெடுத்திருப்போம். அணி இலக்கணம் எல்லாருமே ஒன்றாக பங்கெடுத்திருப்போம். ஃபிக்ஹு என்று வந்த உடனே, ஃபிக்ஹு என்றால் தொழுகை சட்டம், நோன்பு சட்டம், ஜகாத்து சட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த துறை, இந்த துறை வந்த உடனே ஷாஃபிலாம் அந்த பக்கம் போங்க, ஹனஃபிலாம் அந்த பக்கம் போங்க, பிரிச்சுருவாங்க. எங்கும் பிரிவினை, எதிலும் பிரிவினை. இதில் ஷாஃபிய ஹனஃபி மதுஹபினுடைய அந்த வெறி இருக்குதே. குர்ஆனில் ஒரு வசனம் ஒன்று வரும், ஜால் ஹக்கு வஸஹக்கல் பாத்தில். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. ஹனஃபி இமாம் இறக்கும்போது தான் ஷாஃபி இமாம் பிறந்தாங்களாம். அவங்க சொல்கிற கதை. இதுக்காக சொல்லுவாங்க சத்தியம் வந்தது, ஷாஃபி இமாம் சத்தியம், ஹனஃபி இமாம் அசத்தியம். அவ்வளவு வெறி. இந்த மாதிரியான கடுமையான வெறி மதரசாக்களில் ஊட்டப்பட்டுச்சு. அதனுடைய தாக்கம், அதனுடைய எதிரொலி, பிரதிபலிப்பு பள்ளிவாசல்கள்லையும் பிரதிபலிச்சிச்சு. எல்லா பள்ளிவாசல்கள்லையும் ஹனஃபி ஷாஃபி என்று 2 கூறு வைக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, என்ன செய்தாங்க, அதை அமல்படுத்துங்க என்று தௌஹீத் ஜமாத்து சத்திய கருத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிது. 1986 தான் இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் துவக்கிறோம். 86 இந்த பிரச்சாரத்தை கொண்டு வரும் பொழுது தமிழகம் எங்கும் கடுமையான எதிர்ப்பு ஏற்படுகின்றது. எதிர்ப்பு என்றால் இன்ன மாதிரி அந்த மாதிரி என்றெல்லாம் சொல்ல முடியாது. பள்ளிவாசல்ல போய் இந்த ஊரில் அந்த அளவுக்கு பிரதிபலிப்பு இல்லை. நான் வந்த உடனே அந்த சகோதரரிடத்தில் விசாரித்து தெரிந்து கொண்டேன். ஆனால் தமிழகத்திலேயே மேலப்பாளையத்தில் அதிகமான அளவில் தௌஹீத் ஜமாத்து இருக்கின்றது. அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு ஜமாத்து மேலப்பாளையத்தில். ஆனால் இன்றைக்கும் எதிர்ப்பை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஜனாசாவை கொண்டு போய் ஒரு பள்ளிவாசலில் வைக்கும்போது இதுவரைக்கும் பிரச்சனை. உளவுத்துறையிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், காவல்துறையிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசம், இன்றைக்கு உளவுத்துறையிட்ட நாம் பேசுகிறோம். என்ன பேசுகிறோம் தெரியுமா? ஒரு காலத்தில் நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தோம், இப்போ கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் போய் பள்ளிவாசலில் பிரச்சனை பண்ணோம் என்று வரக்கூடாது என்பதற்காக வேண்டி உளவுத்துறையில் எச்சரிக்கை செய்கின்றோம். இதுவரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அநீதி இழைக்கப்பட்டார்கள். பள்ளிவாசலில் போய் நெஞ்சுக்கு மேலே கையை கட்டி தொழ முடியாது, தொப்பி இல்லாமல் தொழ முடியாது. தொப்பி நீங்கள் போட்டுத்தான் ஆக வேண்டும், போடக்கூடாது என்றும் நாம சொல்லலை. தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த நிலைப்பாடும் அதுவும் கிடையாது. அது மார்க்கம் என்று சொல்லாதீர்கள் என்பதுதான். அட தக்பீரு கட்டி நின்னா பள்ளிவாசல்லையே அழுக்கு படிஞ்ச அல்லாஹ் அக்பர் எடுத்து மோந்து பார்த்தோன்னு வைங்க, உலகத்தினுடைய துன்யா வாட பூரா அங்கே தான் இருக்கு. அதை கொண்டு வந்து கவுத்திட்டு போயிடுவானோ. அப்படி
இப்படி கவுத்துனா கூடி பரவாயில்ல, தூக்கி கொண்டு போய் ஹவுஸில் போய் போடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது. எந்த ஊரில் தமிழகத்தில் இந்த பிரச்சனை இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சில ஊர்களை விதிவிலக்காக தவிர்த்து எல்லா ஊர்களையும் இந்த பிரச்சனை. விரல் அசைக்க முடியாது, விரல் அசைச்சிக்கிட்டு இருப்போம், பக்கத்தில் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் அல்லாவுக்கு முன்னால் நிற்கிறாங்கிற நிலையெல்லாம் மறந்து பக்கத்தில் உள்ளவன் நஜாத்து விரல் அசைக்கிறான். தொழுது முடித்த உடனே இன்றைக்கு ஒரு விளையாட்டு ஒன்று காட்டுற வேண்டிதான் என்று சொல்லி விரல் அசைச்சு தொழுதுக்கிட்டு நம்ம அவன் மாதிரி தான் சலாம் வாங்குவான். எழுந்து ஒரு இழுப்புவான். அடி வாங்கிக்கிட்டே இருந்தோம். ஹுத்பா பள்ளிவாசல் என்று மேலப்பாளையத்தில் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலில் இவ்வளோ பெரிய அருவாளை ஒரு ரவுடி ஆலிம்சா எவனாவது விரல் அசைச்சான்னு வையி இப்படி காட்டுறான், எப்படி இருக்குன்னு பாருங்க. அட விரலை எடுத்தாலும் பரவாயில்ல, உயிரே எடுத்தான் அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை என்று பாருங்கள். அப்போ என்ன நடக்கின்றது என்றால் 2 விதமான அநீதி நடந்தது. ஒன்றும் அந்த பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் செயல்படலை. பள்ளிவாசல் அப்படி செயல்படலையா? நாங்கள் சுன்னத்தான் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழுகிறோம். சல்லு கமார் ஆய்த்து மூணி சல்லி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சுக்கு மேலே கையை கட்டி தொழுதார்கள், விரல் அசைச்சாங்க. ருக்குவுக்கு போகும்போது கைகளை உயர்த்தினாங்க, எழுந்திருக்கும் போது கையை உயர்த்தினாங்க. அப்போ இந்த தக்பீர் முறைகளை நாங்கள் செய்கிறோம், இதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்றார்கள். அப்படி தடுத்தால் கூட மனசு பள்ளிவாசலுக்கு வர்றதை விட்டு தடுக்கிறான் என்று கூட எடுத்து விட்டு போயாரலாம். ஊர் நீக்கம் செய்தார்கள். பேசி கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் ஊர் நீக்கம் செய்யப்பட்டது. ஒரு 3 ஆண்டு காலம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன எதிர்பார்த்தாங்க? என்னுடைய தாயார் எப்போது மௌத்தாவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் அந்த அவங்களுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டணும். அவங்களுக்குள்ள ஒரு கருவியே என்ன தெரியுமா? ஜனாசாவில் அடக்கம் செய்கிறதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, அப்போ வச்சு நம்ம விளையாட்டு காட்டிக்கிறோம் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. நம்ம வீட்டில் நிலைமை என்ன ஆச்சுன்னா, என்ன ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. 3 மாதம் உள்ளே இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய தாயார் இறக்குறாங்க. எவெல்லாம் எதிர்த்தானோ அத்தனை பேரும் ஜனாசாவில் வந்து நின்ட்டானோ. இப்போ இதை சொல்கிறதுக்கு காரணம், அந்த அளவிற்கு ஜனாசாவை அடக்க விடாத அளவிற்கு தடை போடுறது. அப்படி தடை போட்டு குழியை தோண்ட விடாமல் தடுத்திருக்கிறாங்க, சந்துக்கு தர விடாமல் தடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு பகிஷ்கரிப்பு, ஊர் நீக்கம் செய்து வைக்கிறது. பொட்டல்புதூரில் அப்துல் காதர் என்ற ஒரு சகோதரர் ஊர் நீக்கம் பண்ணாங்க. நீண்ட காலம் ஒரு பாவப்பட்டவர், ஏழை. அவருடைய கடையில் போய் சாமான் வாங்காதீர்கள் என்று ஒரு தீண்டாமையை பிரகடனப்படுத்தினாங்க. எதிர்த்து நின்றார். இன்றைக்கு அந்த பொட்டல்புதூரில் இன்றைக்கு ஏகத்துவம் மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்றிருக்கின்றது. இப்படி அடக்குமுறை, நிக்காஹு திருமணம், அந்த திருமணத்தை நாம் எப்படி நடத்துகிறோம்? வாத்து நிசா சதுகாத்துகின்ற நகலா, பெண்களுக்கு நீங்கள் மனமு வந்து அவர்களுடைய மகர்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மகர் கொடுக்குறோம். பெண் வீட்டில் இருந்து வரதட்சணை வாங்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் என்பது ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்ற அடிப்படையில் 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் என்று விருந்து வைப்பதற்கு சக்தி பெற்றவர்கள் கூட ரொம்ப எளிமையான முறையில் நடத்த வேண்டும் என்ற அளவில் அதற்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டு எளிமையாக நடத்துகிறாங்க. அந்த திருமணத்தை நடத்த விட மாட்டாங்களாம், அதை தடுக்கின்றார்கள். அவன் திருமணம், அது போன்று ஜனாசா, இது பொதுக்கூட்டம் போட விடுறது கிடையாது, தடை. அவன் பேச்சுரிமையும் பறிக்கிறது. இப்படியெல்லாம் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டு 2 விதமான காரியத்தை செய்தார்கள். ஒன்று,
அந்த பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிப்படையிலே செயல்படலை. அந்த பள்ளிவாசலில் வந்து தொழக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறைப்படி தொழ வேண்டும் என்று வந்தால் அவர்களை தொழ விடுவதும் கிடையாது. யஸ்அலூனக அனி ஷஹ்ரில் ஹராம் கிதாலின் ஃபீஹி, புனித மாதத்தில் போர் செய்யலாமா என்று இவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், குல் கிதாலுன் ஃபீஹி கபீர், புனித மாதத்தில் போர் செய்கிறது பெரிய பாவம்தான். அல்லாஹ் சொல்கின்றான், ஒ சத்துன் அன் சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையை விட்டும் தடுப்பது, அதாவது மார்க்க அடிப்படையில் செயல்படுறது தடுக்கிறது. ஒ குஃப்ருன் பிஹி, அவனை மறுக்கிறது. வல் மஸ்ஜிதுல் ஹராம், புனித பள்ளிவாசல் வந்து தொழுவதை தடுப்பது. ஒ இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, அந்த ஊர்க்காரர்களை அந்த ஊரை விட்டு வெளியே ஏற்றுவது. அக்பரு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம். போர் செய்கிறத பற்றி கேட்குறீல்ல, டே அதை விட மிகப்பெரிய மகா பெரிய ஒரு பாவம் பள்ளிவாசல்ல தொலை வர்றதை தடுக்கிறதுரா. வல் ஃபித்னத்து அக்பர் மினல் கத்ல், குழப்பம் என்பது கொலையை விட கொடியது. இது அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னது. அதை பார்த்து நான் அதை நமக்கு எதிராக சொன்னாங்க. யார் குழப்பம் செய்கிறா? இவர்கள் தான் குழப்பம் செய்கின்றார்கள். பள்ளிவாசல் வந்து தொழுவதை இவர்கள் தான் தடுத்தார்கள். அந்த மக்களை ஊரை விட்டு வெளியேற்றினார்கள், பகிஷ்காரம் செய்தார்கள், சமூக பகிஷ்காரம். அப்ப இதையெல்லாம் செய்தது அவர்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது வேறு வழி இல்லாமல் இறுதி கட்டமாக நாம் தண்ணி பள்ளிவாசல் தான் துவங்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டோம். நாங்களாக வரல. அதாவது ஏன் 2 பள்ளிவாசல் இருக்குதே, இன்றைக்கு தனிப்பள்ளி காணுகின்றார்கள் என்று மற்ற இடங்களில் பெரிய அளவு நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுகின்றது, பத்திரிகைகளில் எழுதப்படுகின்றது. ஒற்றுமை கோஷம் ஒற்றுமை கோஷம் என்று ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அந்த கூட்டம் இது போன்ற பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். ஏன் இவர்கள் தனிப்பள்ளி கண்டு ஜமாத்தை 2ஆக உடைத்து விட்டார்கள், ஒரு ஊருக்குள்ள இவர்கள் பிரிவினையை ஏற்படுத்துகின்றார்கள். நாங்களா ஏற்படுத்தினோம்? உங்களுடைய நெஞ்சின் மீது கை வைத்து சொல்லுங்கள். ஒருபோதும் நாங்கள் இந்த பிரிவினையை ஏற்படுத்தவே இல்லை, நீங்கள் தான் தள்ளினீர்கள். தொலை வந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறைப்படி தொழலாம் என்று நாங்கள் அந்த அடிப்படையில் செயல்படும் போது செயல்பட விடாமல் தடுத்தீர்கள். கடைசியில் ஒரு பள்ளியை கட்டலாம் என்று முயற்சி செய்தோம். அப்படி முயற்சி செய்யும் போது அந்த பள்ளிவாசலையும் கட்டக்கூடாது என்று தடுத்தார்கள். என்ன அநியாயம் பாருங்க. பள்ளிவாசலையும் தொலை விட மாட்டேங்கிற, சரி உன் பள்ளியில் நீ தொலை விடலப்பா, நாங்கள் தனியாக ஒரு பள்ளியை கட்டி கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு தடை. காரைக்காலில், அதுபோன்று புதுவை மாநிலத்தில் இன்னும் பல பகுதிகளில் தனி பள்ளிவாசல் கட்டுவக்கூடாது என்று இவர்களே காவல்துறையில் போய் முறையிட்டு முற்றுகையிட்டு எதிராக நின்றார்கள். ஆனால் அத்தனை தடைகளையும் வென்று உடைத்து அல்லாஹ்வுடைய கிருபையினால தண்ணி பள்ளிவாசல்கள் கண்டோம். இதுவரைக்கும் கண்டு கொண்டு இருக்கின்றோம். இறைவனுடைய அருளால் இந்த பள்ளிவாசல்களை காண்பதை விட்டும் எங்களிடத்தில் ஈமான் இருக்கின்ற வரை எந்த ஒரு சக்தியும் தடுக்க முடியாது. பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு தான் இருப்போம். நீங்க உங்களுடைய பள்ளிவாசலை நபி வழி, நான் சொல்ல போகிற நபி வழியுடைய அடிப்படையில் கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் தனி பள்ளி காண மாட்டோம். நாங்கள் இது போன்ற ஒரு பள்ளியை காண வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்கு. இன்றைக்கு இந்த பள்ளியை கட்டுறதுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு. கடந்த காலத்தில் பள்ளிவாசல்கள்லாம் நல்ல தர்மம் செய்தாங்க, நிலங்களை எல்லாம் அள்ளி கொடுத்தாங்க. அப்போது பெரிய விலை கிடையாது. இன்றைக்கு இத்தினோண்டு நிலம் 3 லட்சம் 2 லட்சம்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. 10 லட்சம் என்று லட்சக்கணக்கில் தான் அதற்குண்டான விலை. ஒரு பள்ளிவாசலை நிறுவதற்கும் நிர்மாணிப்பதற்கும் எங்களுடைய சகோதரர்கள் படுகின்ற பாடு இருக்கின்றதே பெரும்பாடு. ஊர் ஊராக அலைகிறாங்க. வெளிநாட்டில் உள்ள சகோதரர்கள்ட்ட கேட்குறாங்க,
அவ்வளவு ஒரு சிரமமான ஒரு காரியம். தனிப்பள்ளி காண வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. உங்களுடைய பள்ளியை நபி வழியினுடைய அடிப்படையில் செயல்பட வைத்து விட்டீர்கள் என்றார். காசு மிச்சம் ஒரு பெரிய அளவில். அதுவும் இப்போது உள்ள இந்த பள்ளிவாசல்கள்லாம் பார்க்கும்போது நாம் பைப்பு தான் வைக்க வேண்டியிருக்கு. அந்த ஹவுஸ் இருக்கின்றதே அதில் ஒது செய்கிறதே தனி சுகம். இப்போ நம்ம பள்ளிக்கெல்லாம் அந்த மாதிரியான பாக்கியம்லாம் இல்லை. பைப்பை தான் திறந்து விட வேண்டியிருக்கு. இந்த பைப்பில் தண்ணீர் திறந்து விட்டால் எக்கச்சக்கமான செலவு. ஹவுஸில் தண்ணீர் மிச்சம். அதுவும் இந்த மாதிரியான டேங்கு மேலே வச்சுருக்கேன்னு வைங்க, வெயில் காலத்தில் அல்லாஹ் அக்பர் சிறுநீர் கழிச்சுன்னு வைங்க, ஒருத்தன் டாய்லெட்டில் கிடந்து துடிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி சூடு, அரபு நாட்டு வெயில் மாதிரி இருக்குது இப்போ நம்ம நாட்டினுடைய வெயிலும். அந்த ஹவுஸ் எல்லாம் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த மாதிரியான வசதி கூட கிடையாது. அப்போ அப்படி ஒரு பள்ளியை தந்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் தனிப்பள்ளியை காடுறதை விட்டாரோம், அந்த பள்ளியிலே வந்து தொழுவோம். ஆனால் நிபந்தனை நபி வழியினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். இப்போ நபி வழியினுடைய அடிப்படையில் ஒரு பள்ளிவாசல் செயல்படுகிறதா என்று பார்த்தீர்கள் என்றால் இல்லை, எந்த பள்ளியுமே கிடையாது. அதற்கு முதல் எடுத்துக்காட்டு இந்த வித்திரில் பிரிஞ்சு போகிறாங்களே அது. அடுத்தது பள்ளிவாசலில் இன்றைக்கு ஜும்மா சொற்பொழிவு நடைபெறுகின்றதே அது நபி வழியினுடைய அடிப்படையில் இருக்குதா? கீழே நின்று இமாமு ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறார். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சா? கிடையாது. அதற்கடுத்து கீழே நின்று ஒரு 1/4 மணி நேரம் அறுக்கிறாரா, அதுலேயே நிறைய பேர் தூங்கியாரானோ. அதற்கடுத்து மெம்பரில் ஹனஃபி மதுஹப் என்றால் பெரிய கட்டையை வச்சிருக்கிறானோ, எவனாவது தூங்கினா மண்டையை உடைக்கிறது. ஷாஃபி மதுஹப்பில் ஒரு வாள் ஒன்று கொடுத்துருக்கானோ, மொட்டை வாள் குத்துறதுக்கு. தூங்குறதாக இருந்தால் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படிம்பாரு, அழகாக எடுப்பான் பாருங்க. கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு குரட்டை எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவர் மெம்பரை விட்டு இறங்கும்போது தான் இவன் கீழே இருந்து எழுப்பின உடனே பயான் முடிச்சா அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் தூங்கினவன் மீண்டும் 2வது எழுப்பின உடனே அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறான். அது பயானாவாக இருக்குது. அது ஒரு தாலாட்டு, ஒரு பாட்டு. இது மாதிரி ஒரு பாட்டு படித்தா அதை எந்த அளவுக்குன்னா, காயல்பட்டினத்தில் ஹைதர் அலி ஆலிம்சான் ஒரு ஆள் இருந்தார். அவர் ஆரம்பத்தில் நம்மெல்லாம் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் நகைச்சுவை பேச்சாளர். அவர் இந்த ஜும்மா பிரச்சாரத்தை பற்றி விமர்சனம் பண்ணி சொன்னார். அப்படியே வாசிக்கிறாங்களாம். வாசிக்கிறதே நாயனே கிருபையாளனே இப்படி தான் போகும் எல்லாமே. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆனை போதே அப்படின்னோடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறானா, எங்கடா யானை போகுது அப்படின்னு. அந்த சொற்பொழிவு எப்படி இருக்க வேண்டும்? தட்டி எழுப்புற மாதிரி இருக்கணும். இன்றைக்கு இல்லாமல்ல அல்லாவிற்கே புகழ் அனைத்தும். தமிழகத்தில் காக்கி சட்டையை கண்டா ஆண்களே பயந்து ஓடுவான். அது நம்ம பாய்மார்கள் இருக்கிறாங்களே, ஏதோ போலீஸின்னு பிடிச்சிட்டா ஏதோ கையில் காசை கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. தாய்மார்கள் சொல்லவே வேண்டியதில்லை. பாய்மார்கள் எப்படி இருந்தால் தாய்மார்கள் எப்படி இருப்பாங்க. இன்றைக்கி ஜும்மாவில் கொடுத்த ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்த்து நின்ற அந்த போராட்டம் பேசணும். தமிழகத்தினுடைய முதல்வருடைய கருணாநிதி அப்போது முதல்வராக இருந்தார், ஜெயலலிதா முதல்வராக இருந்தாங்க. எதிர்த்து நின்னோம். அந்த தெம்பு, அந்த தைரியம், அந்த துணிச்சல், அந்த வீரம் இன்றைக்கும் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோமே. மோடி பிரதமர் அமைச்சராக ஆகிவிட்டார் என்பது பலருக்கு கவலை. அவர் நம்முடைய சமுதாய விஷயத்தில் விளையாட மாட்டார் என்று நினைக்கின்றோம். அப்படி அவர் நினைத்தார் என்றால் இதை எதிர்த்து உயிரைத்தான் விட வேண்டும் என்ற ஒரு கட்டம் ஏற்பட்டால் ஒளிஞ்சு மறைஞ்சலாம் செய்ய மாட்டோம், டிக்ளேர் பண்ணிவிட்டு இறங்குவோம். சொல்றோமா இல்லையா? இந்த துணிச்சல், இந்த நெஞ்சழுத்தம், இந்த வீரம் எப்படி வந்துச்சு? எழுப்பி விட்டோம். ஜும்மாவில் உசுப்பி விட்டோம். மார்க்கத்தை சொன்னோம், குர்ஆனை சொன்னோம், பெண்களுக்கு கொடு என்று சொன்னோம். கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கு வாங்கிட்டு இருந்த ஒரு சமுதாயம், வாங்குறது தான் பெருமைன்னு நினைச்சான், இன்றைக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்படி மாற்றினமே
இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒவ்வொரு ஊருலையும் நம்முடைய சகோதரர்கள் அடிப்பட்டார்களே, மிதிப்பட்டார்களே, என்ன காரணம்? அவ்வளவு சோதனையும் தாங்கினாங்களே. ஆண்கள் பெண்கள் எல்லோருமே அந்த வேதனையை சகித்து கொண்டார்களே. காவல்துறை என்று அழைந்தார்களே, நீதிமன்றம் என்று அழைந்தார்களே. இன்றைக்கும் பல இடங்களில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. பள்ளிவாசலுடைய வழக்குகள் நீதிமன்றம் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த தெம்பு, அந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு? இதற்கெல்லாம் ஒரு பொறுமையை நமக்கு கொடுத்தது எது? இன்றைக்கு இது மாதிரி பள்ளிவாசல்களை காண்றதுக்கு நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய ஜமாத்தில் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்களா? கிடையாது. எல்லாம் பாட்டாளி வர்க்கம்தான். செல்வந்தர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. செல்வந்தர்கள் எல்லாம் பெரும் பெரும் கைதிகள் வச்சிருக்கிறாங்களா, அந்த பேரில் தான் இருப்பாங்க. இந்த பக்கத்துல எல்லாம் பார்க்க முடியாது. பணக்காரன் அவன் ஒரு ஷேக்கு என்று முறிது வாங்கி கொண்டு அவருடைய காலை போய் அமைக்கிட்டு நிற்பான். என்ன காசு கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஆள் சலாம் சொல்கிறது கூட மார்க்கம் சொல்லணும், சலாம் வலைக்கும். சலாம் சொல்லும்போது சலாம் வலைக்கும் அப்படிங்கிறது, ருக்கு செய்கிறது. இந்த வேலையெல்லாம் மட்டும் இருக்காது. அதனால் திமிர் பிடிச்ச மாதிரி தெனாவட்ட சலாம் வலைக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி ஒரு தன்மானம் பணக்காரர்கள்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க. அவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு இறைவனுடைய அருளால் இந்த பாட்டாளி வர்க்கம்தான் இதற்கு தானம் செய்து இன்றைக்கு ஜமாத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரலாறை படைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அப்போ இந்த ஜும்மா பிரச்சாரம் எப்படி இருந்தது? அதை எல்லாம் மாற்றி மக்கள் விளங்கக்கூடிய அந்த பாஷையில், ரசூலுல்லாஹ் அரபி, அதனால் அரபி பேசினாங்க. மக்களுக்கு தமிழில் சொல்லு. நீ அதற்காக வேண்டி தனியாக ஒரு வணக்கத்தை கீழே நின்று ஒரு காமன் நேரம் என்று பேசாத, மெம்பர்லேயே பேசு. அதில் சொல்கிறது தான் மக்களுக்கு உரைக்கும், அதுதான் எடுபடும் அந்த ஸ்டேஜில் இருந்து. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு அவன் மேடை அமைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அன்றைக்கே மேடை வச்சு காட்டான். நீ கூட்டத்தோட கூட்டமானின்னா ஒன்றும் தெரியாது. இதிலேயே நின்று தூங்கிக்கிட்டு இருக்கிறான். மெம்பரில் நின்று வெளுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போதே மையத்தாகிட்டு இருக்கிறான். பாருங்க, அந்த மெம்பரில் நின்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம் இருக்கின்றதே, அதற்கு ஒரு எஃபெக்ட், ஒரு தாக்கம், அவனிடத்தில் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு அது வழிவகுக்கும். சைக்காலஜிக்கலாக அந்த மக்கள் எல்லாம் அப்படி ப்ரெசண்டாக இருப்பாங்க, முன்னிலையில் இருப்பாங்க. அப்போ அந்த அளவிற்கு அந்த ஜும்மா பிரச்சாரத்தை கொண்டு வந்தோம். எல்லாமே ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். நீங்கள் விமானம் ஓட்டணும், விமானம் ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் எழுத்துப்பூர்வமாக இப்படிலாம் படம் மறைஞ்சு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள் என்றால் விமானம்லாம் எடுத்துகிட்டு போயிட முடியாது. விமானத்தை விடுங்க, சாதாரணமாக சைக்கிள் ஓட்டுறது பாருங்கள். ஒரு ஆள் நின்று அப்படி பிடிச்சி தள்ளி விட்டு அது பயிற்சி வர வேண்டும். சைக்கிள் ஓட்டுறது இவன் பார்க்குறான், அதுபோல் பைக் ஓட்டுறதை பார்க்குறான், கார் ஓட்டுறதை பார்க்குறான். முதல்ல கார் எடுத்து 4 இடத்துல முட்டுறான், காரை தேய்க்கிறான், அங்கே உரசுறான், அங்கே உரசுறான். அதுக்கு பின்னால் தான் காரில் ஸ்டடி வருது. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் மக்களிடத்தில் தத்துவார்த்தமாக கொண்டு போனீர்களால் உடனே எடுபடாது. அது பிராக்டிக்கலாக காட்ட வேண்டும். நம்ம சொன்னோம், தராவிஹி 20 ரக்காத்துக்கள் கிடையாது, 8 ரக்காத்துக்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத்துக்கள் தான் தொழுதிருக்கிறார்கள். அதோடு 3 ரக்காத்துக்கள் தொழுதிருக்காங்க, 11 தான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்று பிரச்சாரம் செய்தோம். அப்போது என்ன நினைச்சாங்க தெரியுமா மக்கள்? என்னடா இது, நஜாத்காரன் வணக்கத்தை குறைக்கிறான், அதனால தான் நம்மளை கடுமையாக எதிர்த்தான். அதுக்கு தக்க இந்த ஆலிம்களும் தூபத்தை போட்டாங்க. பாருங்கங்க, வணக்கம் செய்ய விட மாட்டேங்கிறான், என்ன அநியாயங்க இது இப்படின்னு கிளப்பி விட்டானா, ஏற்றி விட்டானா, அவனால் தாங்க முடியல. முதல்ல நஜாத்துங்கிற பத்திரிக்கை வந்துச்சு, அதில் தராவிஹி 20 ரக்காத்துக்களை பற்றி தான் எழுதணும். அதுதான் புகஞ்சிச்சு. தர்காவை பற்றி கண்டித்தோம், அந்த புகைச்சலை விட. இறந்து போன அவுளியாக்கள்கிட்ட போய் கேட்காதீங்கப்பா என்று சொன்ன அந்த புகைச்சலை விட எந்த புகைச்சல் மிகப்பெரிய அளவில் கிளம்பிச்சு தெரியுமா? தீயாக பற்றி இருந்தது தெரியுமா? தமிழகமே இருந்தது தெரியுமா? தராவிஹி 8 ரக்காத்துக்கலாம், 8 3 11 என்று சொன்ன உடனே தான் எல்லாருமே பொங்கிட்டாங்க. தாங்க முடியாத அளவிற்கு எதிர்த்து நின்னான். அந்த 20 ரக்காத்துக்கள் அவன் எப்படி தொழுவான் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு மூச்சில்
நான்லாம் அப்படி தொழுதுருக்கிறேன். என்னுடைய மச்சான் 20 நிமிஷத்துக்கு தொழுவரை, நான் என்னதான் முடைஞ்சாலும் எனக்கு 25 நிமிஷத்துக்கு முந்தி என்னால் முடிக்க முடியாது. அதனால் என் மேலே வெறுப்பு. அது அலந்தர கைஃபை ஓதி திரும்ப திரும்ப அலந்தரவை திருப்பி திருப்பி அடிக்கிறது, சண்டிங் அடித்த மாதிரி இப்படி அடித்து தொலைப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின் கூட தடுமாறுது. அவ்வளோதான், ஆமீன், முடிஞ்சு போச்சு. இப்படி சொன்னோன்னா 20 நிமிஷத்தில் 20 ரக்காத்து. நல்ல வேலை ஐநா சபைக்கு தெரியாமல் போச்சு, நமக்கு ஒரு விருது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அக்கிரமம். இப்போ என்னாச்சு, இந்த 8 ரக்காத்துக்களை நிறுத்தி நிதானமாக ஒரு ரத்தீலில் குர்ஆன தர்த்தீலா, இந்த திருக்குர்ஆனை நீங்கள் விட்டு விட்டு நிதானமாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஓதுறோம். என்னாச்சு, அதுலேயும் பிந்திய 10ல் அதில் 8 ரக்காத்துக்கள் 8 3 11 ரக்காத்துக்கள் தொழுகின்ற நம்முடைய மர்கஸுகளில் 2 மணி நேரம் ஆகின்றது. இன்றைக்கு மேலப்பாளையம் போன்ற பகுதிகளில், அது போன்று தமிழகத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இரவு தொழுகைக்கு பெண்கள் 2000 பேர் வர்றாங்க. முன்னக்கூடியே வந்து சீட்டு பதிவு செய்கிறாங்க, 12 மணிக்கு வந்து உட்கார்றாங்க. ஏன்? இபாதத்தில் உள்ள அந்த டேஸ்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தூக்கி கொடுக்குறோம். ஒன்றும் பயான்லாம் ஒன்றும் கிடையாது. நின்று தொழ வேண்டும் என்று வருகின்றார்கள். அந்த பிந்திய 10ல் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவன் 20 ரக்காத்துக்கள் தொழுகின்றான். என்ன ஆச்சு தெரியுமா, இப்போ மக்களை போட்டு இன்னும் போட்டு அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் அந்த அடிமை தலையிலிருந்து விடுதலையாக வேண்டும். அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, இன்றைக்கு 23 இரவுல தொழுகிறான். நமக்கு கூட்டம் வருதுங்கிறத தடுக்கிறதுக்காக 2 மணிக்கு அவனும் கச்சேரி ஆரம்பிச்சிட்டானுங்க, அவனும் தொலை வைக்கிறான். அப்படி இருந்தும் அவ்வளவு கூட்டம். இதுலேயும் அல்லாஹ் அக்பர் 2000 பேர் 3000 பேர் வரக்கூடிய இடங்களில் சஹர் சாப்பாடு நம்மளால் போட முடியுமா? ஒரு நாளைக்கு 4 லட்சம் 5 லட்சம் வேணும். அவன் என்ன செய்கிறான்னா, நம்முடைய பள்ளிவாசல்களில் வந்து தொழக்கூடாது என்பதற்காக வேண்டி சஹர் சாப்பாடு பிந்திய 10ல் போடுறான். அத்தனையும் தாண்டி தான் நமக்கு வருது. போடா, உன் சஹர் சாப்பாடு வேண்டாம், கறி சோறு வேண்டாம், எங்களுக்கு ஆகிரத்து வேண்டும், லைலத்துல் கத்ர் வேண்டும் என்று அந்த பிந்திய 10ல் ஆண்களும் பெண்களும் வந்து குவிகின்றார்கள். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த வணக்கத்தை அதே சுவையில், அதே டேஸ்ட்டில், அதே அழுத்தத்தில், அதே கணத்தில், அதே பரிமாணத்தில் கொடுக்கிறதுனால உள்ள மாற்றம். வேற எதுவும் நாங்கள் செய்யல. என்ன பீஜ பிரிய ஆணழகரா, நான் என்ன பிரிய ஆணழகரா? என்ன மக்கள் எங்க ஏன் இந்த பக்கம் இவ்வளோ கூட்டம் வர்றாங்க? என்ன காரணம்? எதனால இந்த கருத்தின் பக்கம் ஆண்களும் பெண்களும் இப்படி தேனடையை மொய்க்கின்ற ஈக்களை போன்று ஏன் மொய்க்கின்றார்கள்? குர்ஆனில் உள்ளதை அப்படியே எடுத்து சொல்கிறோம், ஹதீஸில் உள்ளதை அப்படியே சொல்கிறோம். கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை, அவ்வளோதான். இருக்கிறது அப்படியே தூக்கி கொடுக்குறோம். உண்மை இதுதான் என்று மோப்பம் பிடித்து ஏக்கம் பிடித்து வருகின்றார்கள். அதான உண்மை, அதான யதார்த்தம். அப்ப இந்த அடிப்படையில் உங்களுடைய பள்ளிவாசல் அமையும் என்றால், அப்படி அமைக்க தயார் என்றால் நாங்கள் வருகின்றோம். பள்ளிவாசலை எங்கள்கிட்ட கொடுங்க. இந்த ஊழல்லாம் இல்லாத அளவிற்கு நல்ல அழகான முறையில் பள்ளிவாசல் இருக்கிறத விட இன்னும் மிக செழிப்பான அளவில் செய்து காட்டுறோம். வருவாயை தேடி வைக்கிறோம். அந்த வருவாய் வாங்கி கொண்டு வங்கியில் வைக்கிறது கிடையாது. சமுதாயத்தில் அழுத்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள் பக்கம் இந்த வசூல இந்த வருவாயை திருப்பி விட்டு அவர்களை கைதூக்கி விடுறோம், அவர்களை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகளில் இறங்குறோம். அது மாதிரி இருக்கின்றதா? இது இந்த தராவிகி இப்படி 20 ரக்காத்துக்கள் அதை 8 ரக்காத்துக்கள் என்று காட்டியதனுடைய விளைவு இன்றைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இந்த ஒன்றுக்கு இப்படி. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்ததை என்னென்ன வணக்கங்கள்லாம் இருந்ததோ அதையெல்லாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். பாருங்க, ஹனபி மதுஹபில், ஏன் ஷாஃபி மதுஹபில் மக்ரிபுக்கு அந்த தொழுகை நேரத்தை எழுதி போட்டிருப்பாங்க. இஷா 8க்கு பாங்கு, 8:15 இகாமத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே போல் சுபுகு 5 மணிக்கு பாங்கு, 5:15க்கு இகாமத். லுஹர் 12:30க்கு பாங்கு, 12:45க்கு இகாமத்து. அசர் இதை போல்
மகரிபு மட்டும் நீங்கள் பாருங்க, என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா? பாங்கு, இகாமத், உடன். என்னடா உடன்? என்ன கடன்? என்ன எதற்கு இந்த உடன் போடுறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சல்லு கப்லல் மக்ரிப் ரகாத்தைன். மகரிபுக்கு முன்னால் 2 ரக்காத்து தொழுங்கள். மகரிபுக்கு முன்னால் 2 ரக்காத்து தொழுங்கள். மகரிபுக்கு முன்னால் 2 ரக்காத்து தொழுங்கள். லிமன் ஷா, விரும்பியவர் தொழுங்கள். அந்த சுன்னத்தை அறிமுகப்படுத்திருக்கீங்களா? அதை குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே. எங்களை பார்த்து இவன் அமலை செய்ய விடாமல் இருக்கிறத குறைக்கிறான் என்று சொல்கின்றீர்களே. நாங்கள் குறைக்கிறோமா கூட்டுறோமா? எது குறைக்கவும் மாட்டோம், கூட்டவும் மாட்டோம். எது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சோ அதை அப்படியே செயல்படுத்துகிறோம். இன்றைக்கு மகரிபில் இளைஞர்கள், பள்ளிக்கே வராதவர்கள், பொதுவாக இது போன்று பள்ளிக்கு என்று பாங்க சொல்லிவிட்டால் வர்றதுக்கு தாமதமாகும். நம்ம ஆட்கள் செய்தான் விடமாட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இகாமத்து சொல்கிறதுக்கு இடையப்பா 1/4 மணி நேரத்தை ஒரு 2 மணி நேரமாக செய்தான் காட்டுவான். நம்ம ஆளும் கடத்தெருவில் நின்றுக்கிட்டே இருப்பான். இப்போ அந்த இளைஞர்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து இந்த 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகிறாங்களா இல்லையா? அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? அமுல்படுத்தணுமா இல்லையா? செயல்படுத்தணுமா இல்லையா? ஹனஃபி மதுஹப்ல உங்கள் ஊரில் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தினுடைய அடிப்படையில் அந்த செயல்பாடு இல்லைங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. வருவாங்க, இமாம் சுபுஹுல தொழுதுகிட்டு இருப்பார், ஃபஜ்ரில் தொழுதுகிட்டு இருப்பார், ஓதிக்கிட்டு இருப்பார். ஹனஃபில கொஞ்சம் வெளுக்கிற வரைக்கும் தொழலாம் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். இமாம் ஓதிக்கிட்டே இருப்பார், வரக்கூடியவங்களெல்லாம் சுன்னத் தொழுதுகிட்டே இருப்பாங்க. வரக்கூடியவர்கள்லாம் சுன்னதை தொழுதுகிட்டே இருப்பாங்க. இமாம் அத்தஹியாத்தில் சலாம் கொடுக்குற வரைக்கும் தொழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஹனஃபி கிதாபில் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. இமாம் சலாம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் சுன்னத் தொழுது கொள்ளலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா உகீமத்து ஸலா ஃபலா ஸலாத்த இல்லா ஸலாத்துல் மக்தூபா. இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் ஃபர்லான அந்த தொழுகையை தவிர்த்து வேறு எந்த தொழுகையும் தொழக்கூடாது. வந்தா நீ ஏற்கனவே தொழுதுகிட்டு இருக்கும்போது இகாமத்து சொல்லிவிட்டால் தொழுகையை முடித்துக்கொள். ஆனால் நீ இகாமத்து சொல்லப்பட்ட பிறகு எந்த ஒரு சுன்னத் தொழுகையும் நீ தொழ ஆரம்பிக்காது. தொழுது முடித்து விட்டு வென்றால் நீ அந்த சுன்னத்தை தொழுதுக்க. ஃபஜ்ரு சுன்னத்து ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நடைமுறைக்கு மாற்றமாக நீ செயல்படாத. இன்றைக்கு அதை செயல்படுத்தி காட்டியிருக்கமா இல்லையா? அடுத்து பாருங்க, ஜனாசா தொழுகை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா ஸலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதாம யாரு எந்த தொழுகையை தொழுதாலும் அந்த தொழுகை கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனால் ஹனஃபி மதுஹப்ல ஜனாசா தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதக்கூடாது. சனா என்று ஒன்று வைத்திருக்கின்றார்கள். அந்த சனாவை தான் ஓதணும், சூரத்துல் ஃபாத்தியா ஓதக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை இப்னு அப்பாஸ் அவர்கள் ஜனாசா தொழுகை எப்படி என்று தொழுது காட்டும் போது சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி காட்டுறாங்க. முதல் தக்பீருக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதணும், 2வது தக்பீருக்கு பின்னால ஸலவாத் ஓதணும், 3வது தக்பீருக்கு பின்னால 4வது தக்பீருக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த ஜனாசாவுடைய அந்த துஆக்களை ஓத வேண்டும். அப்படி ஓதுறாங்களா? ஹனஃபி மதுஹப்ல அது இருக்குதா? ஷாஃபி மதுஹப்ல அது செய்கிறாங்க. அவ ஏன் இதை நீங்கள் செய்யவில்லை? இதை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி காட்டுறோம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்கம் அப்படியே தொழுகையிலிருந்து அத்தனை விஷயங்கள்லையும் வரணும். அப்படி வராதனால தான் இப்படி ஒரு தனிப்பள்ளியை நாங்கள் கண்டிருக்கோம். இல்லைன்னா எங்களுக்கு அவசியமே கிடையாது, தேவையும் கிடையாது. அடுத்து பார்க்கின்றோம், நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த இவ்வளோ நேரத்தில் சொல்ல முடியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் செயல்பட்ட அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு செயல்படாமல் இருக்குது. அதில் ஒன்று பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றது. ஒரு கட்டுரை ஒரு மாத பத்திரிகையில் எழுதினாங்க ரொம்ப காலத்துக்கு முந்தி. தகப்பனார் தன்னுடைய பொம்பளை பிள்ளைய, சடங்காகாத பிள்ளை, விடலை பிள்ளைய அழைச்சிட்டு வர்றாரு. எம்மா நீ இங்கே உட்கார்ந்துக்க, நான் போய் தொழுதுட்டு வர்றேன். அப்போ அந்த பிள்ளை கேட்குது, வாப்பா நான் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதா? அவர்கிட்ட பதில் இல்லை.
ஏன்னா பெண்களுக்கெல்லாம் வந்து பள்ளிவாசல் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. அதனால தான் நம்முடைய ராஜாத்திமார்கள் எங்கே போயிட்டாங்க தெரியுமா? எல்லாமே தர்காவுக்கு போயிட்டாங்க. நீங்கள் பள்ளிவாசல் இல்லைன்னு போங்கடா, உங்கள் பள்ளியும் நீங்களும் இங்கே தர்காவில் பாருங்கடா. உங்கள் பள்ளிவாசலில் குறவன் குறத்தி ஆட்டம் இருக்குமா? இங்கே அடிக்கிறான் பாரு, குறவன் குறத்தி ஆட்டம், உரிமை மேளம், டஞ்ச இருக்குதா? இந்த எங்கள் தர்காவில் இருக்குது. பாருங்க, அனிஃபா கச்சேரி உங்கள் பள்ளிவாசலில் இருக்குமா? அதுதானங்க தர்காவே உருவாக்குனாங்க. தர்கா உருவாக்குனதுடைய நோக்கம் அதுதான். பள்ளிவாசலில் நீங்கள் எந்த பள்ளிவாசலையாவது ஒரு இசை கச்சேரி வைக்க முடியுமா? சண்டைக்கு வந்துடுவான். இவனே தொழா வராமல் இருப்பான், அவனே சண்டைக்கு வந்து, என்னடா இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இசை கச்சேரி. ஒரு இமாம் ஒரு டேப்புக்காரை போட்டு பாட்டு கேட்டார் வைங்க, முதல்ல வந்து மதியெல்லாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார், அவரும் பாட்டு கேட்டுக்கிட்டு கூட இருந்து. யார் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னா சினிமா பார்க்குறவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் எப்படி நீ பாட்டு கேட்கலாம்? நீ பள்ளிவாசலில் இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு விளங்கி வச்சிருக்கிறான். அப்போ அதனால தான் தாய்மார்கள் எங்கே போயிட்டாங்க? பாய்மார்களே, பள்ளிவாசல் உங்களுக்கு, தாய்மார்களாகிய எங்களுக்கு தர்காக்கள் என்றும் எங்களுக்கு அப்படின்னு போயிட்டாங்க. அதான அநியாயம். பள்ளிவாசலில் பெண்கள் வந்து தொழுது கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எந்த பள்ளிவாசலாவது பெண்களுக்கு என்று இடம் ஒதுக்கி இருக்கின்றார்களா? நம்ம தௌஹீது பள்ளிகளில் அதை நாம் ஒதுக்கி வச்சிருக்கிறோம், அவங்களுக்குன்னு இடம் கொடுக்குறோம். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரணும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க. எந்த அளவிற்கு தெரியுமா? சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க தாய்மார்கள், கை குழந்தைகள். அந்த கை குழந்தைகள் அழும். அப்படி அழக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு, தாய்மார்களே நீங்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கீங்க, வந்த நீங்கள் இனிமேல் அடுத்து பிள்ளைகளை கொண்டு வரக்கூடாது. அந்த பிள்ளைகள் அழுவது எனக்கு இடையூறாக இருக்கிறது, அதனால் குழந்தைகள்லாம் கொண்டு வராதீங்க என்று சொன்னால் என்ன ஆகும்? ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? புகாரில் வரக்கூடிய செய்தி, இன்னீல அகூமு ஃபிஸ்ஸலா, தொழுகையில் நிற்கின்றேன், உரீதான் தப்பில ஃபீஹா, அந்த தொழுகையை நீட்டி தொழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னீல அஸ்மவு புகா சபி, சின்ன பிள்ளை அழக்கூடிய சத்தம் எனக்கு கேட்கின்றது. இதில் சில பேர்கள் சொல்கிறானோ, தொழுகையில் நிற்கும்போது அப்படியே மெய் மறந்துடணுமா, ஈட்டி அப்படி முதுகில் குத்தின உருவி அப்படியே தொழுவும் போதும் இழுப்பாங்களாம். அந்த மாதிரியான ஆட்களை சொல்கிறோம். நீ தொழு தக்பீர் கட்டி நில்ல அந்த சொல்கிறான்ல, அப்படி அல்லாஹ்வோட ஒன்று நிற்கணும். நான் ஒரு ஈட்டியை வச்சு சொருவுற நாம் கேட்குறோம், அப்படிலாம் நிற்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய காதில் சத்தம் கேட்குது, இன்னில் அஸ்மா புகா சபி, சின்ன பிள்ளை கை குழந்தை அழக்கூடிய அந்த சத்தம் என்னுடைய காதில் விழுகின்றது. நான் தொழுகையில் சுருக்கி கொள்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளையினுடைய அழுகை அந்த தாயினுடைய மனதை பாதிக்கக்கூடாது என்பதற்காக. எவ்வளவு பெரிய இரக்கம் பாருங்க. தொழுகையை சுருக்கி கொண்டு அந்த அளவிற்கு பெண்கள் பள்ளிவாசல் வருவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை எப்படி உடைச்சிங்க, எப்படி நிறுத்தினீங்க? யாருடைய சொத்து இது? இது யாருடைய மார்க்கம்? உன் அப்பனுடைய மார்க்கமா, உன் பாட்டனுடைய மார்க்கமா? இந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு நீ நிறைய காரணங்கள் சொல்லலாம், அதுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. பெண்கள் புர்கா போட்டு வருகின்றார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்தது, அனுமதியை கொடு. லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவியர்களில் ஒருவங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. நீ எப்படிமா இங்கே வந்தாச்சு? உன்னுடைய புருஷக்காரர் ரொம்ப ரோசக்காரராச்சே, நீ எப்படி இந்த பள்ளிவாசலுக்கு வந்த என்று கேட்கும்போது அவர் எப்படி என்னை தடுக்க முடியும்? யாரு? உமரை கண்டா ஆளுக்காளு அலறி புடைச்சி பயப்படுவாங்க. அந்த பெண்ணு சொல்றாங்க, அவர் எப்படி என்னை தடுக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கையில். கேட்குறாங்களா இல்லையா? அப்போ அப்படி ஒரு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கும்போது பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதை யார் தடுத்தது? எவன் தடுத்தது? அப்படி தடுத்து நிறுத்ததுனால தானே பெண்களுக்கு இன்றைக்கு சுத்தமாக மார்க்கம் இல்லாமலேயே போனது. தொழுகையில் எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஆண்களுக்கு என்று அவங்க ட்ரெஸ் இருக்குது. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் குறைஞ்சது 5-6 சட்டை இருக்கும், 6 கைலி இருக்கும், இது அல்லாமல் பேண்ட் இருக்கும்.
அவங்க காலத்தில் அப்படி கிடையாது, ஒரு ஆடை தான். அந்த ஆடையை இப்படி எடுத்து இப்படி போட்டு கட்டியிருப்பாங்க. ருக்குவுக்கு போகும்போது அவங்களுடைய பிற்பகுதி தெரியும். அதனால் புகாரில் வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா தர்ஃபவு ரூஸகுன்னா ஹஸ்தா யஸ்தவியர் ரிஜால். ஆண்கள் தலையை தூக்கி நிமிர்கின்ற வரை பெண்களே நீங்கள் ருக்குவில் இருந்து உங்களுடைய தலைகளை தூக்க வேண்டாம். என்ன மாதிரியான ஒரு பஞ்சம், என்ன மாதிரியான ஒரு வறுமை! இந்த பஞ்சமும் வறுமையும் தாண்டவமாடி கொண்டிருக்கும் போது கூட, ஆண்களுடைய பித்தட்டு பகுதிகள் தெரியக்கூடிய அளவில் இருக்கும்போது கூட பெண்களை பார்த்து ஆண்களுடைய சில உறுப்புகள் தெரியக்கூடிய அளவில் இருக்கிறது, அதனால பெண்களை நீங்கள் பள்ளிக்கு வராதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தடுக்கல்ல. பெண்கள் பள்ளிக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த அமைப்பு இன்றைக்கு இருக்கின்றதா? பள்ளிவாசல்ல கொண்டு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த அமைப்பை கொண்டு வாங்க. அதுவெல்லாம் இல்லை. அதனால தான் இது மாதிரியான ஒரு பள்ளிவாசல், ஒரு ரோல் மாடலு இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ எங்களுடைய பள்ளிவாசல் எப்படி இருக்கின்றது தெரியுமா? நீதிமன்றமாக இருக்கிறது. இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் ஊரில் உள்ள பஞ்சாயத்துக்கள் பேச வேண்டிய நிலைமை, கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை, அவர்களை சேர்த்து வைக்க வேண்டிய விவகாரம், கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை. எங்களுடைய ஜமாத் அப்படி நம்புகின்றார்கள், அப்பழுக்கற்ற கைகளுக்கு சொந்தக்காரர்கள். அப்படி அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். சுன்னத்துல் ஜமாத்து என்று எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள். அங்கெல்லாம் கொண்டு போகாத வழக்குகளை இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, ஆயுளோடு இருப்பீங்க, எந்த வழக்கையும் இங்கே கொண்டு வராதிங்க, எங்களால் தாக்கு பிடிக்க முடியல என்று ஃபைலு இவ்வளோ போட்டு வச்சுருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி இயங்கிட்டு இருக்கு இவ்வளோ வழக்குகள். இரத்த தானம் இன்றைக்கு பள்ளிவாசல் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்குது. உங்கள் பள்ளிவாசல் நீங்கள் செய்திருப்பீங்களா? வங்கியில் நாங்கள் இவ்வளோ டெபாசிட் வச்சுருக்கோம், நாக்கு வலிக்கிறதுக்கா? ஏழைக்கு கொடுத்துருப்பியா? படிக்கிறவன் நம்ம மெடிக்கல் காலேஜ் போகிறேன்னு சொல்கிறான், அவனுக்கு கொடுத்துருப்பியா? இன்ஜினியரிங் காலேஜ் போகிறேன்னு சொல்கிறான், அவனுக்கு கொடுத்துருப்பியா? பெண்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருப்பியா? அவ்வளவு வேலையிலும் இந்த ஒரு ஜமாத்து ஒத்தையாக நின்று கொண்டு தமிழ்நாட்டில் இதில் எங்களை மாதிரி எல்லாரையும் யாரும் எங்களுக்கு வேண்டாண்டா, என் வழி தனி வழி, ஏகத்துவ வழி என்று போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜமாத்து, அல்லாவை மட்டும் எதிர்பார்த்து அவனை மட்டும் பயந்து நடக்கக்கூடிய ஒரு ஜமாத்து இந்த ஜமாத்து மட்டும்தான். பாருங்க, இது மாதிரிலாம் பள்ளிவாசலை நீங்க கொண்டு வாங்க. தனிப்பள்ளி தேவையில்லை. ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்க வேண்டும். எப்போது பார்த்தாலும் பள்ளிவாசல்களில் மற்ற பள்ளிகளில் எங்கேயுமே பார்க்க முடியாது. கபிரிஸ்தானும் அதுவும் ஒன்றா இருக்கும். இங்கே இருக்கிறவன் டெட் பாடி, அங்கே இருக்கிறவன் டெட் பாடி. இப்போ எங்கள் பள்ளிவாசலில் நீங்கள் பாருங்கள், தலைமையை பாருங்கள், மற்ற இடங்களில் நீங்கள் போய் பாருங்கள், எப்போது பார்த்தாலும் இளைஞர்களுடைய சஞ்சாரம், அவர்களுடைய வாசஸ்தலம் பள்ளிவாசலே கிடக்கிறான். ரஜினிக்கு மன்றம் வச்சவன், அஜித்துக்கு மன்றம் வச்சவன், எல்லாரும் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் இன்ற ஏகத்துவ பாதைகளை திரும்பி சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில், ஒரு மனப்போங்களை மாறி இருக்கின்றான் என்றால், ஆகியிருக்கின்றான் என்றால், பரிணமித்து இருக்கின்றான் என்றால், பரிமளித்து இருக்கின்றான் என்றால் காரணம் இந்த பள்ளிவாசல். அது மாதிரி அந்த தொடர்பை கொண்டு வாங்க. தனி பள்ளிவாசல் தேவையில்லை. அடுத்து பார்க்கின்றோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. ஃபலா ததுவு மஅ அல்லாஹி அஹதா, நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து அங்கே வேற யாரையுமே அழைக்கக்கூடாது. அந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுக்கு என்று உரிய அந்த ஆலயத்தில் அவனுடைய வீட்டில் வந்து யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று சுப்ஹானம் பொழுது ஓதுறியா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். எங்கடா போய் இந்த அநியாயத்தை போய் சொல்றது? 12 நாட்கள் சுப்ஹானம் பொழுது அது என்ன வருகின்றது? ரசூலுல்லாஹ்வை கடவுளாக ஆக்குறான். பள்ளிவாசலில் மொழுது ஓதலாமா? நாங்கள் நக்கம்பாடி என்ற ஒரு ஊரில் தஞ்சை மாவட்டத்தில் வேலை பார்த்தோம். அந்த பள்ளிவாசலுடைய பெயர் மொஹிதீன் பள்ளிவாசல். எங்கே பார்த்தாலும் மொஹிதீன் 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 மொஹிதீன். அதாவது ஒரு நம்ம வழக்கத்தில் ஒன்று சொல்லலாம், பேரை சொல்லு ஊரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். சக்கர முகமது அப்படின்னு சொன்னால் ராமநாடு இந்த பகுதி தான், மதுரை பகுதின்னு நினைக்கிறேன். சீனி முகமது, இது மாதிரி எங்கள் ஊர் பகுதிகளில் ஞானியாரப்பா, ஞானி யாரப்பா, பீரப்பா, இதெல்லாம் அந்த பகுதியில், தக்கலை பகுதிகளில். அப்போ இந்த மாதிரி அவுலியாக்களுடைய பேர்
அதை பூரா பள்ளிவாசலுக்கு வச்சுக்கிறான். முஹித்தீன் பள்ளிவாசல் என்று பேர் வச்சுருந்தாங்க. அந்த பள்ளிவாசல் பேரை அல் மஸ்ஜிதுல் ஜாமியா பள்ளிவாசல் மாற்றுங்கப்பான். எங்களால் முடிஞ்ச அப்போ சுன்னத் வல் ஜமாத்தில் இருந்து அப்படின்னா தௌஹீது எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வந்துக்கிட்டு இருக்கும்போதே தௌஹீதுன்னு அடையாளம் காட்டுறதுக்கு முன்னால் சொல்ல போய் ஏற்றுக்கிட்டாங்க. தௌஹீதுன்னு சொன்ன பிறகு சொல்லியிருந்தா நம்ம 4 நாள் 8 சொன்ன நஜாத்காரன் சொல்கிறான் 4 நாள் 9 அப்படின்றோம். இதுதான் அநியாயம். அப்படி எல்லா பள்ளிவாசல்களும் அந்த பேரில் இருக்குது. பள்ளிவாசல்களில் மௌலுது ஓதுறீங்களாப்பா, அல்லாவுக்கு ஷிர்க் வைக்கிறீங்களா, மொஹிதீன் பேரை சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்களே, இது என்னப்பா நியாயம்? கூடுமா இது? இப்போ எங்களுடைய பள்ளிவாசல்களில் இப்போ நான் மொஹிதீனை பற்றி சிறப்பு பேசுகிறேன்னு வைங்க, அப்படியே குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் வீசி எறிஞ்சிருவாங்க, கடலில் தூக்கி வீசி எறிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி பக்குவப்பட்டிருக்கிறாங்க. அதனால் கொலை செய்திட மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்காக வேண்டி சொல்லி காட்டுறேன். அவங்க பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வை மட்டும் நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் அல்லாதவர்களை திக்ரு செய்றீங்களே, இது எந்த அடிப்படையில் நியாயமாகும்? அடுத்து எங்களுக்கு என்று சில கட்டுப்பாடுகள் இருக்குது. நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் எல்லாரையும் எழுப்பிடுவான். எழுப்பிய அடியார்களுக்கு முன்னால் அவன் காட்சி அளிப்பான். முதல்ல ஒரு தடவை எல்லாருமே இறைவனை பார்த்துருவாங்க. பார்க்க வேண்டும். பார்ப்பதற்கு அல்லாஹ்வினால் அருள் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் பார்க்க முடியாது. யாரு இந்த உலகத்தில் ஏகத்துவவாதிகளாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுமே பார்ப்பார்கள். அப்படி இறைவன் காட்சி அளித்து விட்டு ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் எந்தெந்த தெய்வங்களை வணங்கினீர்களோ அந்த தெய்வங்களோடு நீங்கள் போகலாம் என்று ஒரு அறிவிப்பு வரும். வந்த உடனே உசேரை வணங்கினாங்களே யூதர்கள், அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. ஈசாவை வணங்கினாங்களே அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. வேறு நம்முடைய லோக்கல் அவுலியாக்கள் ஷாவுல் அமீத், அதே போல் ஹாஜா மொயினுத்தீன், இப்படி இன்டர்நேஷனல் நேஷனல் உள்ள அவுலியாக்கள் வணங்குற குரூப்பில் எல்லாம் போயிடுவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் அல்லாஹ் கேட்பான், மலக்குகள் விசாரிப்பாங்க, உங்களுடைய இறைவன் யார் என்ன ஏது என்று விசாரிக்கும் பொழுது நாங்கள் ஈசாவை வணங்கினோம், அவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை. அப்போ அல்லாஹ் பதில் சொல்லுவான், கதப்தும், நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள், மத்தகதல்லாஹு சாஹிபத்தன் வலா வலதான், அல்லாஹ்வுக்கு பிள்ளையும் இல்லை மனைவியும் கிடையாது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்ட உடனே இந்த போங்க என்று காட்டப்படும். காணல் நீர் மாதிரி நரகம் இருக்கும். சிம்பாலிக்காக அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் நீ அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பதிலாக நீ மொஹிதீனை வணங்கின, இந்த பாரு அது காணல் நீர் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு கூட்டமும் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரே ஒரு கூட்டம் மட்டும் யூத கிறிஸ்தவர்களில் இருந்து எல்லாருமே ஒரே ஒரு கூட்டம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலிருந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் தான் அவங்கள்ட்ட கேட்பான், இந்த பாரு உன் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க போயாச்சு, ஷாவுல் மீது அப்படின்னு சொன்னோன்னே அப்படி போயிட்டாங்க. இந்த பாரு உன் எழுத்த வீட்டுக்காரங்க ஹாஜா மொயினுத்தீன் சொன்னவொன்னே அப்படியே போயிட்டான். இந்த பக்கம் பாரு மொஹிதீன் சொன்னவொடனே அடுத்த வீடு மைதீன் அவன் அந்த பக்கம் போயிட்டான். எல்லாரும் போயாச்சு, நீ ஏன்டா நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த மக்கள் சொல்லக்கூடிய பதில் இருக்கிறதே அதுதான் வியப்பிற்குரியது. சப்பித்துல்லாஹுல்லதீன் ஆமனும் பில் கௌலி சாபித்து ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உறுதியான ஒரு சொல்லை கொண்டு மூமின்களை உறுதிப்படுத்துவான். அந்த மக்கள் சொல்கின்றார்கள், ஃபாரக்கன நாஸ ஃபித் துன்யா அலா அஃப்கரி மா குன்னா இலைஹிம், அந்த உலகத்தில் அவர்களிடத்தில் நாங்கள் முதலாளி தொழிலாளி, அவங்க முதலாளியாக இருந்தான், நான் தொழிலாளியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு, வரதட்சணை கல்யாணம், அந்த கல்யாணத்திற்கு வா என்று கூப்பிட்டான், நான் போகவில்லை. தர்காவுக்கு கூப்பிட்டான், கந்தூரிக்கு கூப்பிட்டான், நான் போகல. முழுதுவதில் சாப்பாடுக்கு வச்சு கூப்பிட்டான், நான் போகல. உலகத்தில் அவனுக்கு நான் கீழே இருந்தும் நிர்பந்தம் இருந்துச்சு, அப்போதே நான் போகவில்லை என்போது ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்தில் அவனை பின்பற்றி நான் போவேனா? போக மாட்டேன். நன்தலு ரப்பனா, எங்களுடைய இரட்சகனை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்றாங்க உறுதியான குரல்ல. கேட்கிறது யார்? அல்லாஹ் தான் கேட்கிறான். அப்போதான் அல்லாஹ் கேட்கிறான், ஒரு அத்தாட்சி ஏதாவது இருக்குமா, ஆதாரம் ஏதாவது இருக்கின்றதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நஜாத்காரன் எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் இருக்குதா, ஆதாரம் இருக்கான்னு கேட்குறானா? நஜாத்காரன் எவன் அவதாரம் எடுத்து வந்தாலும் ஆதாரம் இருக்குதான்னு கேட்பான், ஆவணம் இருக்குதான்னு தான் கேட்பான். இந்த பாருங்க மறுமையில் அல்லாஹ் கேட்குறான், ஹல் பைனக்கும் பைனஹு
ஆயத்துன் தாரிஃபுனஹு, அவனுக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஏதாவது தெரிந்து வச்சிருப்பீங்களே அந்த அத்தாட்சி இருக்கிறதா என்று கேட்கும்போது உடனே இவர்கள் பதில் சொல்கின்றார்கள், ஆமா, யௌம யுக்ஷஃபு அன் சாக் வ யுதுஊன இல சுஜூத் ஃபலா யஸ்ததிஊன், மறுமை நாளில் சஜிதாவுக்காக வேண்டி அழைக்கப்படுவார்கள், அவனுடைய கெண்டைக்கால் பாதம் திறக்கப்படும், அப்போது சஜிதாவுக்காக வேண்டி அழைக்கப்படும் போது அவர்களால் சஜிதா செய்ய முடியாது என்று ஒரு வசனம் வருகின்றது என்று சொன்ன உடனே ரப்புல் ஆலமீன் தன்னுடைய புனித காலை திறந்து காட்டுகின்றான், நீதான் ரப்பு, நான் இணை வைக்க மாட்டோம் என்று சொல்லி அப்படியே சஜிதாவில் விழுகின்றார்கள். அந்த பாக்கியத்துக்குரிய மக்களாக நீங்களும் ஆக வேண்டும், நானும் ஆக வேண்டும், இந்த ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த பள்ளிவாசலை தவிர பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி உனக்கு ஒரு பள்ளிவாசல் எனக்கு ஒரு பள்ளிவாசல் என்று போட்டிக்காக வேண்டி இந்த பள்ளியை கட்டவில்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால உங்கள் அனைவரையுமே இந்த ஏகத்துவத்தின் பக்கம் நாங்கள் அழைக்கின்றோம். இந்த ஏகத்துவத்தில் இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு தனி தௌஹீது கொள்கையில் இருந்தால்தான் நாளைக்கு சொர்க்கம், இல்லை என்றால் நரகம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அந்த ஒரு அடிப்படையை வைத்து நாங்கள் இந்த தனி பள்ளியை கண்டிருக்கின்றோம். நோக்க நாளைக்கு மறுமையில் மொழுது ஓதுற உங்களுக்கு பின்னால் நாங்கள் வந்துடக்கூடாது, கபருக்கு போகக்கூடிய உங்களை கூட நாங்கள் வந்துடக்கூடாது, சந்தனக்கூடு எடுக்கக்கூடிய உங்களோடு நாங்கள் வந்து விடக்கூடாது. இதற்காக வேண்டித்தான் இந்த தனி பள்ளி கண்டிருக்கின்றோமே தவிர்த்து பெருமைக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு பள்ளி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பள்ளி இருக்கிறது என்பதற்காக வேண்டி நாங்கள் கட்டவில்லை. அல்லாவிற்காக வேண்டி இந்த ஆலயத்தை நிறுவியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளியை கியாமத்து நாள் வரைக்கும் இதனுடைய சந்ததிகள் ஏகத்துவத்திலேயே நிலைப்பதற்கு அல்லாஹ் இந்த மக்கள் செயல்பட வேண்டும், அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.